வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். சித்தர்கள் முறையில் எப்படி பணவரவை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தா பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய நாட்டில் எப்போவுமே நவதானியங்கள் சாப்பாட்டுக்கு மக்களுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது, நாட்டில் நல்ல செல்வம் இருக்கணும், மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாந்திரிக முறையில் ஒன்று செய்வாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சின்ன மண் கலையை வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் 1 கிராம் அளவு தங்கம், வெள்ளி, கோதுமை வந்து லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம், பச்சரிசி சேர்த்துங்க. பச்சரிசி வந்து பெருமாளுடைய அம்சம். அதையும் சேர்த்து உள்ளே போட்டு அது கூட கொஞ்சம் பசுமாட்டு காலடி மண், வலது கால் மண்ணை வந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் பசுமாட்டை நல்லா தொட்டு வேண்டிக்கிட்டு பசுமாட்டுடைய வலது கால் மண்ணை எடுத்து அதை உள்ளே போட்டு அதை ஒரு சிகப்பு துணினால் நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு பட்டு நூல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தங்க கலரில் இருக்கும். அந்த பட்டு நூலை போட்டு நல்லா சுற்றி அதை வந்து இது தென்கிழக்கு மூலையில், அதாவது நீங்கள் இருக்க உங்கள் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் அதை புதைச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு தானியத்துக்கு பஞ்சம் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. இது வந்து ஒரு தாந்திரிக முறை. இது வந்து செல்வம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ செலவழிக்கிற செலவாளியாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் காசு பணம் எனக்கு கையிலே தங்கவே மாட்டேங்குது, வர்றது 10 ரூபாயாக இருந்தால் செலவு 20 ரூபாயாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய யாராக இருந்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வீட்டில் நீங்கள் புதைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் உங்களுக்கு நிலையா தங்கும். சகல செல்வங்களும் சொர்ணங்களும் உங்கள் வீட்டில் நிலையாக எப்போவுமே நிலச்சி நிற்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அருளும் விஷ்ணுவினுடைய அருளும் பெற்று உங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி, தர்தினியங்களை நீக்கி, லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ இதையும் பயன்படுத்தி எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.